இன்னைக்கு ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1/4 கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ராகி மாவுல நல்ல சூடான வெந்நீரை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ராகி மாவு கட்டி விழாமல் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். ஊறின மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. அது பார்க்கவே குலோப் ஜாமுன் உருண்டைகள் மாதிரி இருக்குங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ராகி உருண்டைகளை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அரை சொம்பு தண்ணி ஊற்றி 1/4 கிலோ வெல்லம் சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணுங்க. பாகு கம்பி பதமெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் திக்கானாலே போதும். இப்போது நம்ம ராகி உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? ராகி உருண்டைகள் ரொம்ப நல்லா வெந்திருந்ததுங்க. சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த ராகி உருண்டைகளை நல்லா கொதிக்கிற பாகில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பாகில் இந்த ராகி உருண்டைகள் நல்லா வேகணுங்க. அப்போ தான் இந்த இனிப்பு ராகி உருண்டைகளில் நல்லா இறங்கும். ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் நம்ம துருவி வச்சுருக்கிற 1 கப் தேங்காயை இதில் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்த தேங்காய் துருவில் இப்போ நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் இதோட சேர்த்தா வீடே மணக்கிற ராகி குழுக்குரொட்டி ரெடிங்க. ராகியில் களி, கூழ், அடை, புட்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருப்போங்க. இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அயன் அண்ட் கால்சியம் இதில் நிறையா இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நம்ம ராகி குழுக்குரொட்டி எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.